நிஃப்டி 50 காலையில் ரொம்ப நெகட்டிவ் போயிட்டு இப்போதைக்கு 78 புள்ளி மட்டும் நெகட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸு அதோட ஹையில இருந்து நல்ல லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த கம்பெனி பற்றி நம்ம வந்து பார்ப்போம். BHEL சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். லாஸ்ட்டாக 32 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க சூப்பரான ஒரு ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி ரொம்ப கிராஷ் ஆகிருக்கு. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஆனால் புக் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸ் வேறு 118 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய ஐடியா இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிஃப்டி 50 காலையில் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் நெகட்டிவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக மதியம் அந்த ஒரு 12 மணி 12:30 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவில் இருந்தாங்க. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏறிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 78 புள்ளி வந்து நெகட்டிவ்ல வந்து இருக்கு. 24,040 புள்ளியில் வந்து இருக்கு. எம்ஓ ஸ்மால் 250 0.18% பாஸ்ட்ல இருக்காங்க. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. காலையில் பார்க்கும்போது ரொம்ப நெகட்டிவ்ல இருந்தாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. எம்ஓ டிஃபென்ஸ் 0.73% பாசிட்டிவ். சில்வர் இன்னைக்கு 1% நெகட்டிவ். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.33% நெகட்டிவ். ஆட்டோ 0.42% பாசிட்டிவ். பார்மா 0.21% பாசிட்டிவ். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து இருக்காங்க. மிட் 150 பிஸ் 0.09% பாசிட்டிவ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் எம்என்எம் இருக்காங்க. ஹிண்டால்கோ, அல்ட்ராடெக் சிமெண்ட், நெஸ்லே இந்தியா, பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் கோல் இந்தியா, எட்டர்னல், ஜியோ ஃபைனான்ஸ், டெக் மஹேந்திரா, ஐசிஐசிஐ பேங்க் இருக்காங்க. பார்ப்போங்க. போன வாரம் வந்து பார்க்கும்போது எஃப்ஐ வந்து நிறையா வந்து செல் பண்ணியிருப்பாங்க போல். அதனால் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு. மார்க்கெட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெகட்டிவில் தான் இருந்தது. நேற்று நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்னால வீடியோ வந்து போட முடியல. ஏன்னா ரிசல்ட்டை பார்த்து நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். அதனால் நேற்று மார்க்கெட்டையும் நான் சரியாக கவனிக்கல, வீடியோவும் பார்க்கல. அதே மாதிரி என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் பார்க்காம இருந்தேன். விபிஎல் வருண் பிவரேஜ் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருந்துட்டு கிட்டத்தட்ட 533 வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா பக்கத்து வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு இந்த ஸ்டாக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. எனக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஏன்னா 533 ரூபா போகும்போதுலாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45,000 47,000 ப்ராஃபிட்டில் இருந்தது. நான் எதுவுமே நான் கண்டுக்கல லாஸ்ட் 2-3 நாளாகவே. இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு 28,000 தான் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. சரி, ஓகே, அப்படியே பார்த்துக்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலான்னு அப்படியே வச்சிருக்கேன். ரிசல்ட்டும் சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த குவார்ட்டர் இவங்க சூப்பரான ரிசல்ட் கொடுக்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சம்மர் சீசன் வந்து ரொம்ப ஹையாக வந்து போயிட்டு இருக்கு. நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக அடுத்த ரிசல்ட் ரொம்ப அதிகமாக கொடுக்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை மறுபடியும் இந்த 480 460 போணுச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது மசகாண்டக் ஷிப்பில்லர்ஸ் இவங்களும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கம்மியான ரிசல்ட்டாக தான் இருந்தது. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்குது. அதாவது ஹையிலேருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 2 கம்பெனி நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். அடுத்தது BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இவங்க இந்த தடவை சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் நேற்று இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து இருந்தது. லாஸ்ட் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 52% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பரான ஒரு ரிட்டர்னுங்க. ஒரு மாதத்தில் 50% ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிட்டர்னு. இவங்க பவர் பிளான்ட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சராக வந்து இருக்காங்க. டிசைன் பண்ணுறது, இன்ஜினியரிங் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங், எரெக்ஷன், டெஸ்டிங்கு, கமிஷனிங் அண்ட் சர்வீஸு எல்லா ஒர்க்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி, பவரு, டிரான்ஸ்மிஷனு, இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷனு, ரெனியூபிள் எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் டிஃபென்ஸு இந்த மாதிரி எல்லா செக்டாருக்கும் இவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட கம்பெனி. இது வரைக்கும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாபம் வந்து கொடுத்துருக்கு. இந்த தடவை ரிசல்ட்டும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்டையும் அடுத்து வந்து பார்ப்போம். கரண்ட் ப்ரைஸ் 374 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பு 1,36,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 81 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 37 இருக்குது. புக் வேல்யூ 75 ரூபாய். டிவிடெண்ட் ஈல்டு 0.13%, ROCE 8.51%, ROE 6.29%, ROIC 9.74%, OP வந்து பார்த்தீங்கன்னா 6.93% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 98 ரூபாயில் வந்திருக்கு. பிஜி ரேஷியோ 2.23 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.31 வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 4.96 வந்து இருக்குது. இவங்களோட CAGR வந்து எடுத்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷமே நம்ம வந்து பார்க்கலாம். சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 10 வருஷத்தில் 3% இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 16% வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்தது இந்த லாஸ்ட் 5 வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் க்ரோத்தும் சரி, ப்ராஃபிட் க்ரோத்தும் சரி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத். ஸ்டாக்கோட ப்ரைஸ் பாருங்கள், அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 16%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 16% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுவே 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட லாஸ்ட்டு 5 வருஷத்தில் வருஷம் பார்த்தீங்கன்னா 45% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். லாஸ்ட் ஒரு வருஷத்துல 65% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஈக்விட்டி கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 வருஷத்தில் 0%, லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் 3% இருக்குது. இந்த ரிட்டர்ன் ஈக்விட்டி மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுக்கு பதிலாக ரிட்டர்ன் ஈக்விட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். இன்னும் அதிகமான லாபம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2026 இவங்களோட சேல்ஸ் 12,310 கோடியாகவும், அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,290 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் வெறும் 390 கோடி தான் லாபம் கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 504 கோடி தான் நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மார்ச் குவார்ட்டர் ஆனாவே வந்து பாருங்கள், லாஸ்ட்டு ஒரு 4 வருஷமாகவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. அதாவது மார்ச் மாதம் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட் வந்து கம்மியாகுது. இதான் அந்த லாஸ்ட் 4 வருஷமாக நடந்திருக்கு. பார்க்கலாம், இந்த தடவை மார்ச் குவார்ட்டர் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் நாளைக்கு நேற்று ஒரு நல்ல ஒரு பாஸ்டில் வந்து இருந்தது. மேபி அடுத்த ரிசல்ட் கம்மியாக கொடுத்தாங்கன்னா மறுபடியும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் அந்த டைமில் கீழே போனுச்சுன்னா நம்ம ஒரு வாய்ப்பை வந்து பார்க்கலாம். ஆனால் இயர் அண்ட் இயர் வந்து பார்க்கும்போது சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கம்பெனி நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து இருக்குது. அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸு இந்தியா லிமிடெட், சூப்பரான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பற்றி நம்ம தெரியுங்க. அதாவது கல்யாண் ஜுவல்லர்ஸ் அந்த கடை தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்ல ஒரு க்ரோத் இருந்தாங்க. அதுவும் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 ரூபாய்க்குலாம் இந்த ஸ்டாக் இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 66 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு லாபத்தில் விற்றேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 750, 780 போணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அப்பப்போ இந்த கடை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததாக ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது வந்து ஃபேக் நியூஸ் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வர ஆரம்பிச்சது தான். இப்போ வந்து கீழே தான் வந்து இருக்குது. மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 42,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பெரிஷன் 36 இருக்குது. இண்டஸ்ட்ரி பெரிஷன் 21 இருக்குது. புக் வேல்யூ 51 வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.36%, ROC 15%, ROE 16%, ROIC 19%, OP வந்து பார்த்தீங்கன்னா 6.81% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 194 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.77 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 1 வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 7.87 வந்து இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ. ஸ்டாக்கோட ப்ரைஸும் ஹையில் இருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸ் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்களோட சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தா கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் 20% இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 38% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதுக்கு ஈக்குவலாக வந்து பாருங்கள். லாஸ்ட் 5 வருஷத்தில் 49% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணதை கூட வருஷம் 49% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சேல்ஸ் க்ரோத் அடி வாங்கல, ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கல. ஸ்டாக்கோட ப்ரைஸ் மட்டும் தான் கீழே இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% வந்து இருக்குது. அதனால் இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே மாதம் 8ஆம் தேதி இன்னும் ஒரு 3 நாள் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்தவரைக்கும் ஹையில் இருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் தான் இருக்குது. இதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸோட PE ரேஷியோ, அதாவது ஹிஸ்ட்ரி PE ரேஷியோ, அந்த கம்பெனியோட PE ரேஷியோ கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இருந்துச்சு. அதிகபட்சம் 120 PE ரேஷியோ வரைக்கும் போணுச்சு 2024 லாஸ்ட்டையும். அதே மாதிரி 2025 அந்த பிப்ரவரி மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 PE ரேஷியோலாம் இருந்துச்சு. ஏன்னா அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து வாங்கிட்டே இருந்தாங்க. நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அப்படியே வாங்க வச்சாங்க. ஒரு ஹைப் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வாங்கினவங்க எல்லாருமே விற்றுட்டு வெளியே போயிட்டாங்க. ஹையில் வாங்கினவங்க மட்டும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒரு ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எல்லாரும் ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசி அது அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்லேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் ஃபஸ்ட்டே வாங்கிடுவாங்க. கரெக்டாக அந்த நியூஸ் வரும்போது அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப லோ ப்ரைஸாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பேச மாட்டாங்க. மறுபடியும் லோ ப்ரைஸில் இருந்து ஒரு 600 ரூபா போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதை பற்றி பேசி மறுபடியும் வாங்க வைப்பாங்க. மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் அங்கே வந்து நடக்கும். இப்போது இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து இருக்கிறதா வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ இதோட PE ரேஷியோ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 40 பக்கத்தில் இருக்குது. ஹை வந்து பார்த்தீங்கன்னா 120 PE ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 20 பக்கத்தில் இருந்தாலும் ஆவரேஜ் PE ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு 45-50 இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த கம்பெனியோட PE ரேஷியோ கிட்டத்தட்ட ஆவரேஜ் PE ரேஷியோக்கு கீழே இருக்குது அப்படின்னா அது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். கம்பெனியோட க்ரோத் எங்கேயுமே அடிப்படலை. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணால ரொம்ப கீழே வந்து இருக்குது. அதனால இதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த PE ரேஷியோ வச்சு நம்ம பார்க்கும்போது லோ PE ரேஷியோவில் இருக்கனால கண்டிப்பாக இது வந்து நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். அதனால் இந்த வாய்ப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸு.
லிமிட்டெடு. இந்த கம்பெனியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. மேக்ஸிமம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ₹1000 பக்கத்தில் இருந்துச்சு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ₹1200 சம்திங் ஏதோ போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ₹118 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக் என்ன பண்ணலாம் அப்புறம் மாதிரி கேட்டாங்க. அதேமாதிரி புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்டென்சிவ் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் கோல்டு ப்ராடக்ட் தான் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பூமியில் இருந்து கோல்டு தங்கத்தை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ப்ராடக்டாக கொடுக்குற ஒரே கம்பெனி இந்த கம்பெனி தான். மற்றபடி நிறைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூமியிலேருந்து எடுப்பாங்க, அப்படியே வந்து அதை ப்ராசஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகை கடைக்காரங்க அதை வாங்கி நகையாக பண்ணி நம்மளுக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து அங்கேருந்து எடுக்காமல் டேரெக்டாக நகையாக வாங்கி நம்மளுக்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டார்டிங்கில் இருந்து ரீட்டைல் பீப்புள்கிட்ட விற்கிற வரைக்கும் இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீட்டைல் ஷாப் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி தான் இந்த கோல்டு வேல்யூ செயினில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். ஆனால் இந்த கம்பெனிக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிஸ்னஸில் இருக்கனால இவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. வெறும் 0.5%, 0.3% அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ அதுவும் குறைஞ்சி போய் பார்த்தீங்கன்னா 0.04% தான் இருக்குது. அதாவது ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி அந்த மாதிரி இருந்தாலுமே ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதோட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கு. இவங்க கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது மற்ற கண்ட்ரிக்கு இவங்க பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க முழுக்க முழுக்க கோல்டு ப்ரைஸு ப்ளஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த டிமாண்டை பொறுத்து தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தில் வந்து ஆகிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதனால இவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கிடச்சிருக்கும். இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்து தரல. ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து தெரியும். மார்க்கெட் கேப் 3499 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 20.8 இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரியட் 21 இருக்குது. புக்கில் வந்து பாருங்கள் ₹562 இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வெறும் ₹118 தான். இன்டென்சிக் வேல்யூ 392 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது 0.38. இது கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கும். பிஜி ரேஷியோ ஒரு 0.5 இருந்து 2க்கு கீழே இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து நெகட்டிவில் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.05 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 0.22 இருக்காங்க. இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமா வந்து இருக்கும். இப்போதைக்கு ஸ்டாக்கோட ரேஷியோ வச்சு பார்க்கும்போது ஸ்டாக்கோட பி ரேஷியோவும் கம்மியாக தான் இருக்குது. புக் வேல்யூ விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாங்க. இப்போ மார்ச் 2025 வந்து பார்த்தோன்னா சேல்ஸை பொறுத்த வரைக்கும் 4,23,099 கோடி சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. அதேமாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 95 கோடி தான். ஓபிஎம் பர்சன்டேஜ் வெறும் 0.04% வந்து இருக்குது. அதாவது இப்போ ஒரு ₹100 இவங்க சேல் பண்ணுறாங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது வெறும் 4 பைசா தான் வந்து இருக்கும். அதுதான் இப்போ இவங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் மார்ச் 2014-15 வெறும் 3% இருந்திருக்கு. அப்படி இருந்தால் கூட நல்ல ஒரு லாபம் கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட கொரோனா டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே லாபம் கொடுத்தாங்க. இப்போ இவங்களோட லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. வெறும் 95 கோடி தான் மார்ச் 2025 கொடுத்துருக்காங்க. இந்த மார்ச் 2026 168 கோடி நெட் ப்ராஃபிட்டாக கொடுக்குறது வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் இவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக்கணும். அதுக்கு அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெரியல. அடுத்தது இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 24% வந்து இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. நெகட்டிவே போயிட்டாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்களோட ப்ராஃபிட் growth அப்படின்னு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் நம்ம ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம். ஆனால் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இப்போ 100%க்கு மேலே சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth இன்க்ரீஸ் ஆகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அப்படி இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஸ்டாக்கோட ப்ரைஸுங்க எப்போ வாங்கியிருந்தாலும் நெகட்டிவ் ரிட்டர்ன் தாங்க. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முதலீடு பண்ணியிருந்தா கூட இந்த கம்பெனி வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்கிட்ட 54.55%, எஃப்ஐட் வந்து பாருங்கள் 14.26% வந்து ஷேர் ஹோல்டிங் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த 2027-28 17% இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10.80% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. இந்த டிஐயை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10.80% எல்ஐசி கிட்ட தான் இந்த ஹோல்டிங் வந்து இருக்குது. ரீட்டைல் பீப்புள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20.39% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இருக்குது. அதாவது இந்த ஸ்டாக்கில் எஃப்ஐ இருக்காங்க, டிஏ இருக்காங்க, அதுவும் எல்ஐசி தாங்க. கிட்டத்தட்ட 10% வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 11% வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பர்சன்டேஜ் கொஞ்சமாக வந்து குறைச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்குறாங்க. அதாவது இன்னும் பேங்க் கரப்ட் ஆகலை. இருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு என்னென்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் டிலே வந்து பண்ணுறாங்க. கரெக்டான டியூரேஷனில் ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதேமாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் கரெக்டாக வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கரெக்டாக வந்து பண்ணுறது கிடையாது.
அதாவது இப்போ ஒவ்வொரு குவார்ட்டர் நீங்கள் வந்து ரிசல்ட் தாங்க அப்படின்னா கரெக்டாக தரணும். இவங்க ஒவ்வொரு குவார்ட்டர் ரிசல்ட் தராமல் ஒரு 5 மாதம் கழிச்சு தருவாங்க, இல்லைனா ரிசல்ட்டே சம்டைம்ஸ் தராமல் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தராங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே இருக்குது. அதனால் நம்ம செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய தடவை இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இவங்க ஃபைன் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய இன்வெஸ்டர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த கம்பெனி மேலே கான்ஃபிடென்ஸே இருக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு ஃபைன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம தான் யோசிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த 2024 2026 என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை வந்து கரெக்டாக வந்து கொடுக்கல, கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு ஒரு இஷ்யூ தான் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு வந்து கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இஷ்யூ வந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க கரெக்டாக இவங்களோட இன்வெஸ்டர்கிட்ட வந்து பேசணும், கரெக்டாக ஃபைனான்ஸ் ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்தா தான் அவங்க மேலே ஒரு நம்பிக்கையே வரும். இப்போதைக்கு இந்த கம்பெனி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யார் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. அதனாலையும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் இவங்க ஓபிஎம் பர்சன்டேஜையும் கொஞ்சம் வந்து அதிகமாக்கணும். அது வரைக்கும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்ப்போங்க, நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. மேபி அவங்க ரிசல்ட்லாம் நல்லா கொடுத்து இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது ₹32 ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி சொன்னால் இது கம்பெனி கிடையாதுங்க, ஐடி பீஸு. இந்த பீஸை பற்றி இப்போ அடிக்கடி நம்ம வந்து பேசிட்டு தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா இப்போ ஐடி செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட எல்லா ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 52 வீக் லோ பக்கத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். எப்பயுமே ஒரு கம்பெனிக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த செக்டாருக்கே ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை நம்ம ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கணும். அந்த வாய்ப்பு இப்போ ஐடியில் வந்து கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ போட்டாங்க. அப்போ ஐடி ரொம்ப அடி வாங்கினா ஐடி ஸ்டாக்லாம் கீழே கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல் வார் வந்துச்சு. அப்பையும் ஸ்டாக் மார்க்கெட் கீழே போணுச்சு, ஐடி கம்பெனி கீழே போணுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வருது. அதனால் ஐடி கம்பெனிக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3வது ரீசனாகவும் ரொம்ப கீழே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். இந்த கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ என்ன ஏஐ வந்திருக்கா, இந்த கம்பெனி இதுக்கப்புறம் ஏஐ வந்து டெவலப் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். அதனால் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் எந்த கம்பெனியில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி பீஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட இந்த நிஃப்டி ஐடி பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கம்பெனி இருக்குது. டிசிஎஸ்சி, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா, எல்என்டி இருக்காங்க, எல்என்டி மைண்ட்ரி வந்து இருக்காங்க, ஓஎஃப்எஸ்எஸ் இருக்காங்க, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், எம்பசிஸ், கோஃபோர்ஜ் வந்து இருக்காங்க. இந்த 10 கம்பெனி நம்ம வந்து முதல்ல பண்ணதாக அர்த்தம். நாளைக்கு இதில் ஏதோ ஒரு கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகுது அப்போ மாதிரி வச்சுக்கலாம். ஏன் டிசிஎஸ் க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி டிசிஎஸ் க்ளோஸ் ஆனாலுமே வேறு ஒரு கம்பெனி இதுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. அதனால் லோ ரிஸ்கில் கொஞ்சம் டீசென்டான ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ₹49 பக்கத்தில் போய்ட்டு வெறும் ₹32 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். என்ன கீழே இருக்கமான வாங்கி வச்சுட்டா அது எப்போ மேலே இருந்தால் ஏறிட்டு போகுது அப்படின்ற மாதிரி வந்து விட்டுறலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹையில் வாங்குறதை விட எப்போ ரொம்ப ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வருதோ ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வாங்கினா தான் நமக்கும் ரிட்டர்ன் அப்படின்னு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். பார்ப்போங்க, இப்போதைக்கு நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. நாளைக்கு பாசிட்டிவ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.